முதல் படத்துல ஹீரோவா அறிமுகமாகி அதுக்கப்புறமா வில்லனா மாறிய நம்ம தமிழ் நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது PS வீரப்பா. இப்ப இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்க்குலாம் இவரை பத்தி அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. PS வீரப்பா 1939ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன மணிமேகலை அப்படின்ற படத்துல ஒரு முன்னணி கேரக்டர் பண்ணிருப்பாரு. அதுக்கு அடுத்த படமான மதனமாலா படத்துலயும் இவர் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறமா எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் இந்த மாதிரி அப்ப இருந்த முன்னணி ஹீரோக்கள் எல்லாருக்குமே வில்லனா இவர் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஹீரோவா பண்ணதை விட வில்லனா பண்ணும்போது மக்கள் மத்தியில அதிக வரவேற்பு இவருக்கு இருந்துச்சு. சரி, எதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் பெயரையும் விடணும் அப்படின்னு அதுக்கப்புறமா PS வீரப்பா தொடர்ந்து வில்லன் கேரக்டரே பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அடுத்த தலைமுறைகளான கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த் மாதிரியான நடிகர்களுக்கும் நிறைய படங்கள்ல இவர் வில்லனா நடிச்சிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது RS மனோகர். RS மனோகர் 1951ஆம் ஆண்டு வெளியான ராஜம்பால் அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு ஹீரோவா தான் நம்ம தமிழ் சினிமால அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 200 படங்களுக்கு மேல இவர் நடிச்சிருப்பாரு. ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோவா ஆரம்பிச்ச இவரோட ஜர்னி ஒரு காமெடி நடிகரா ஒரு வில்லனா மாறிச்சு. RS மனோகருக்கு அப்புறமா வந்த சில நடிகர்கள் அவர்கிட்ட இருந்து ஹீரோ வாய்ப்பை புடுங்கிக்கிட்டு அவங்க நடிக்க ஆரம்பிச்சாங்க. இவரும் ஒரு கட்டத்துல வேற வழி இல்லாம சில காமெடி ரோல்ஸ் எடுத்து நடிச்சிட்டு இருந்தாரு. அதன் மூலமா தான் வில்லன் கேரக்டர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. அதுக்கப்புறமா இவரோட கரியர் எண்டு வரைக்கும் வில்லன் ரோல் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெய்சங்கர். தமிழ் சினிமாவுல புகழ்பெற்ற பழம்பெரும் வில்லன் நடிகர் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே ஜெய்சங்கர் தான் சொல்லுவாங்க. இரவும் பகலும் அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு ஹீரோவா தான் இவர் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வந்தாரு. அதுக்கப்புறமா நிறைய முன்னணி நடிகர்களுக்கு வில்லனா நடிச்சாரு. ரஜினி நடிப்புல வெளியான முரட்டுக்காளி படத்துல இவரோட வில்லன் ரோல் பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. அது இவரோட கெரியர்லயே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வில்லன் ரோலுக்கும் தியேட்டர்ல பயங்கரமான கிளாப்ஸ் இருக்குமா. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் 1965ஆம் ஆண்டு வெண்ணிற ஆடை அப்படின்ற ஒரு படத்தின் மூலமா ஹீரோவா நம்ம தமிழ் சினிமால அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறமா சிவாஜி கணேசன், முத்துமாறன், ஜெய்சங்கர் இந்த மாதிரி நடிகர்கள் கூட துணை கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா ரஜினியோட பைரவி படத்துல வில்லனா நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஸ்ரீகாந்துக்கு கிடைக்குது. அதை எதுக்கு மிஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த கேரக்டர்ல நடிச்சு ஒரு நல்ல பேரும் புகழையும் சம்பாதிச்சாரு. அதுக்கப்புறமா கமலஹாசனோட படங்கள்லயும் இவருக்கு வில்லனா நடிக்கக்கூடிய வாய்ப்பே கிடைச்சிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நம்பியார். இது வரைக்கும் நான் ஒரு ஹேட்டரை கூட பார்க்காத நடிகர் அப்படின்னா கண்டிப்பா நம்பியார் அவர்களை சொல்லுவேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேல நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த நடிகரா இருந்திருக்காரு. 1946ஆம் ஆண்டு வெளியான வித்யாபதி அப்படின்ற படத்துல பாகவதரா இவர் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா எம்ஜிஆர், சிவாஜி படங்கள் அப்படின்னாலே அதுல MN நம்பியார் தான் வில்லன். எம்ஜிஆர் அவர்களோட வேட்டைக்காரன், 1000ல் ஒருவன், எங்க வீட்டு பிள்ளை இந்த மாதிரி படங்கள்ல நம்பியாரோட நடிப்பு எம்ஜிஆரை விட ஒரு படி மேல பேசப்பட்டுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.